விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ரொம்ப திமுகவோட பேச்சை ரொம்ப கேட்குறீங்க. அது ஆத ஒரிஜினல் விஷயத்தில் நீங்கள் திமுகவுக்கு அடிமையாக இருக்கீங்க, திமுக சொல்கிறபடி செய்கிறீங்க, அவங்க சொல்லி தான் நீங்கள் புத்தக வெளியீட்டு வரல, திமுக கையில் இருக்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு விமர்சனம் வருதில்ல, நாங்கள் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் பாருங்கள் நினச்சதை கேட்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை சொல்கிறாரா வன்னியரசுன்னு தெரியாது. ஆனால் சொல்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கா இல்லையான்றது எப்படி திருமாவளவன் அவர் 25 சீட்டு அவர் கேட்குறாருன்னா அவரும் ஒரு கணக்கு போட்டு வச்சு தான் கேட்பார். அதை ஏற்றுக்காது தேர்தல் சமயத்தில் திருமாவளவன் திமுக கூட்டணியோடு பேசும்பொழுது என்ன மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்களோ தெரியாது. பட் ஆனால் நிச்சயமாக வந்து இது வந்து அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். திருமாவளவன் வந்து அதை தீர்மானிக்கணும். அவர் வன்னியரசை சொன்னதை வந்து அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையா, தனிப்பட்ட கருத்துன்னு ஒதுக்குறாரு சொல்கிறீங்க. அப்போ நாளைக்கு இன்னொருத்தர் சொல்லுவார், இல்லைங்க 25 ரொம்ப கம்மி 40 கொடுங்கன்னு நாளைக்கு இன்னொரு ஆஃபீஸ் பேரர் சொல்லுவார். இன்னொருத்தர் வந்து வேற மாதிரி சொல்லுவார், சிந்தனை செல்லுன்னு சொல்லுவார், இல்லை நீங்கள் ஒரு 40 கொடுத்தா பெட்டராக இருக்குன்னுவார். ஒவ்வொருத்தர காங்கிரஸ் கேட்க மாட்டாங்க. காங்கிரஸ் அவரே 25 கேட்டால் தான் காங்கிரஸ் கேட்பாங்க. அவர் 2 MP தொகுதி வச்சுருக்காரு. லாஸ்ட் டைம் 6 இடத்துல போட்டி போட்டாங்க, 4 இடத்துல வின் பண்ணாங்க. அதனால் வந்து இது வந்து கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு நீங்கள் இப்படி வெளிப்படையாக அது மாதிரி பேசுறது வந்து சரியானதை கிரவுண்டில் தீர்மானிச்சு